நீங்க கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா விரலுக்கு ஏத்த வீக்கம், வரவு எட்டனா செலவு பத்தனா, இந்த மாதிரி ஒரே மாதிரியே ஒரு சில படங்கள் வந்திருக்கும். அது எல்லாத்துலயுமே கவனிச்சிங்கன்னா ஒரு குழந்தை வரும், அப்படியே வந்து மம்மி நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல பேசும் உடனே. ஸோ அந்த இடத்துல என்ன புகுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆங்கில மொழி கல்வி வந்து நல்லது, அப்படி படிச்சாதான் அது வந்து மேன்மையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி புகுத்தப்படும். அப்போ அதை புகுத்தும் பொழுது அதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே என் பிள்ளையும் வந்து இதில் தான் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள வர்றாங்க. நகரத்தில் இருக்க மக்கள் கூட கொஞ்சம் அந்த தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு விருப்பம் இருக்குல்ல, அதுல எதையோ கொஞ்சம் சிந்திக்கிறாங்க, கொஞ்சம் உள்ள ஓட்டுறாங்க, கொஞ்சம் அது சரியா இல்லையான்றத கொஞ்சம் கவனிக்கிறாங்க. இந்த கிராமத்துல இருக்க மக்கள் நம்ம வந்து அறியாமையில வந்து விழுந்திருக்காங்க அப்படிதான் சொல்லணும். ஏன்னா ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட்ல மில்க் ஷேக்குன்னு வருதுன்னா பாலை எத்தனை நேரம் நம்ம வெளியே வச்சா கெட்டு போகாம இருக்கும். ஒரு செய்தியை கடத்தும் பொழுது இதுக்காக தான் செய்யணும்னு அவங்களும் சொல்லலை, இதுக்காக தான் செய்யணுமா, ஏன் இதை செய்யணும்னு இவங்களும் கேட்கல. இவங்க 2 பேருமே வந்து அந்த கேள்விகளை கேட்காம இதை செய்யின்னு சொல்ல அவங்க செய்ய, அப்படியே அதை சடங்காவே கடத்திட்டாங்க எல்லாத்தையுமே, எல்லா விஷயங்களுமே. சமீபத்தில் கடைக்கு வந்த ஒரு 2 வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது இது நடந்தது. ஒருத்தர் வந்து அக்குபஞ்சர் அதை பிடிச்சிட்டு அக்குபஞ்சர் கோர்ஸே சேர்ந்துட்டாங்க. இன்னொருத்தருக்கு வந்து எனக்கு அதை வந்து உணரவே முடியல, அதுவும் ஃபேக்ட் தானே அப்படின்னு கேட்டாங்க. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆமா அதுவும் ஃபேக்ட் தான். ஏன்னா அந்த கட்டத்துல வந்து நீங்க வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்களோட கனெக்ட் ஆகல இல்லையா? ஒருத்தருக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கும் பொழுது உணர்வு கிடைக்கலன்னு சொல்லலாம். அது பேஷண்ட் இப்போ ஒருத்தர் போறாங்க ஒரு எயில்மெண்ட்காக, ஒரு 2 ஃப்ரெண்டு போறாங்க. ஒருத்தருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குன்னு புரிஞ்சுட்டு அவங்க அந்த வகுப்பே சேர்ந்துடுறாங்க. மோஸ்ட்லி அக்குபஞ்சர்ல வந்து வகுப்பும் படிக்க சொல்லிடுவாங்க இல்லையா, வீட்டுக்கு ஒரு மருத்துவர் அதுவே சேர்ந்துடுறாங்க. அதாவது அவங்களை உணர்ந்துட்டாங்க அவங்க. இன்னொருத்தர் சொல்றாங்க இல்ல எனக்கு அது உணரவே முடியல, அது என்ன சிகிச்சை பண்ணாங்கன்னா எனக்கு தெரியல, எனக்கு வந்து ஒரு மாற்றமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஓகே அக்கா, இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ அக்குபஞ்சர் அப்படின்றதுல சிகிச்சையில் எடுத்துக்கிறோம்னா, நான் தூங்கும் பொழுது நான் வந்து அக்குபஞ்சர்ல எனக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டதோ அதுல தான்க்கா தூங்கினேன். இப்ப பஞ்சபூதங்கள் இருக்கு, பஞ்சபூதங்களோட சமநிலை வந்து மாறுபடுது, சீரற்று இருக்கு, அது சீராகணும், இந்த ஆங்கிள் தான் நம்ம வந்து சிகிச்சைகள் முதல்ல கொடுத்துட்டு இருந்தோம். அப்பயுமே சிகிச்சைக்கு வந்த எல்லாருக்குமே வந்து மாற்றங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் இருந்தது, எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க, சொன்னாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா மேன்மைன்னு ஒரு கட்டம் வருது, நம்மளை வந்து நகர்த்துறது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ் வருது, தேங்காம கடத்தப்படுறோன்னு ஒரு ஸ்டேஜ் வருது. அந்த மாதிரி நகரும் பொழுது அது மட்டும் இல்லைங்கிறது எனக்குள்ளேயே ஞானத்தின் வழியா எனக்கு கிடைக்கப்பெற்றது. அப்படி நகரும் பொழுது வெறும் பஞ்சபூதங்களோட சீர்கேடு மட்டும் இல்லை, பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சீரற்ற நிலை மட்டும் இல்லை அப்படிங்கிறத எனக்குள்ள இருந்து ஞானத்தின் வழியா நான் உணரும் பொழுது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தப்பட்டேன். அந்த மாதிரி நகரும் பொழுது சிகிச்சைக்கு வர்றவங்க எல்லாருக்குமே அந்த உணர்தல் வந்து கிடைக்குது, அந்த உணர்வு கண்டிப்பாக கிடைக்குது. இதை 2 விதமாகவும் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நம்ம வெறும் பஞ்சபூதங்கள் அடிப்படையில் மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஆங்கிளில் மட்டுமே பண்ணுறாங்கன்னா ஒருத்தருக்கு மாற்றங்கள் தெரியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு சீர்கேடை முன்குறித்து அவங்க யோசிச்சு ஒரு இதுக்கு கொடுத்துருப்பாங்க, ஆனால் உள்ள வேற ஏதாவது ஒரு சீர்கேடு நடந்துருக்கலாம், அதனால அது மாற்றங்கள் வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மாற்றங்கள் தாமதமாக தெரியும், அந்த மாற்றங்கள் நடந்திருக்கும், இவங்க உருவ மாற்றமா எதிர்பார்த்திருப்பாங்க. இப்போ உள்ள எப்படி நடக்கும்னா சக்தி மாற்றம், ரசாயன மாற்றம், உருவ மாற்றம்னு நடக்கும். இப்ப இந்த சக்தி மாற்றம்ன்றது தான் முதல்ல நடக்கும், இதுதான் மூலம்னு சொல்லலாம். இந்த மூலம் வந்து முதல்ல சரியாகணும். இப்போ ஒருத்தவங்களுக்கு பசி இல்லை, அது அவங்களுக்கு பசி இல்லைன்றது இருக்கு, ஆனா வாய் திறந்துதானே இருக்குன்னு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா குடல் ஃபுல்லா புண்ணாகி, வாயெல்லாம் புண்ணாகி, உருவத்துல பிரச்சனை வந்துருதா. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா என்னால சாப்பிடவே முடியல. இப்ப பிரச்சனை வந்து புண்ணானது மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்காங்க, வாய் எனக்கு புண்ணு வந்துருச்சு, என்னால சாப்பிட முடியல. ஆனா இவங்களுக்கு பிரச்சனை வந்து பசியின்மை வந்த போதே வந்துருச்சு, உணர்வு எப்பயோ சொல்லிடுச்சு, உணர்வுல எப்பயோ பிரச்சனை துவங்கிருச்சு, அப்பவே அவங்களுக்கு இன்டிமேஷன் வந்துட்டே தான் இருந்தது. ஆனா இவங்க அதை கவனிக்கல. அதை கவனிக்காம
அதுக்கு அடுத்து திருப்பி அதே தவறுகளை செய்யும் பொழுது உருவத்துல வந்து பிரச்சனை வருது. இப்போ இந்த மாற்றம் இவங்க இப்போ நீங்க சொன்ன ஒரு பர்சனாலிட்டியோட மாற்றம்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு சொன்னது, அவங்க உருவத்துல எதிர்பார்த்தாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. அவங்க ஒருவேளை உருவத்துல எதிர்பார்த்திருந்தாங்கன்னா அது உடனே நடக்காம உள்ள வந்து மாற்றம் நடந்திருந்திருக்கலாம். சக்தி மாற்றம் நடந்திருக்கும். ரசாயன மாற்றம்ங்கிறது நம்ம முன்னாடி இப்ப நீங்க பேசுனீங்க இல்லையா, சுகர்ல வந்து லெவல் வந்து மாறுபடுது, அளவு இவ்வளவு இருக்குது அவ்வளவு இருக்கு, இதெல்லாமே இந்த தைராய்டு அளவுகள், இந்த அளவுகள் எல்லாமே ரசாயன மாற்றங்கள்ல வரும். இப்ப இந்த மாதிரி இது நடந்து அப்புறம் தான் இது நடக்கும். அப்போ மாற்றங்கள்ங்கிறது வந்து எப்படி வேணா இருக்கும், அவங்களுக்குள்ள அதை உணர்ற அளவுக்கு அவங்க தெளிவா இருக்கும் பொழுது அது மாறுபடும். சில நேரம் அவங்க அந்த உணர்வுகளை உணரக்கூடிய நிலையில இல்லாம இருந்தாலுமே அது மாறுபடும். ரெண்டு பக்கமே இருக்கு. நான் அதுதான் சொல்லிட்டேன். சிகிச்சையாளருக்கு வந்து வெறும் பஞ்சபூதத்தின் அடிப்படையில மட்டுமே படிச்சதை மட்டுமே பிடிச்சிருக்கும் போதும் அது நடக்கிறது இல்லை. இந்த பக்கம் சிகிச்சை எடுத்துக்கிறவங்க வெறும் உருவ மாற்றத்தை மட்டுமே எதிர்பார்த்துட்டு இருக்கும் போதும் அது அவங்களால உணர முடியறது இல்லை. இந்த ரெண்டு மாற்றத்தையுமே அவங்களால உணர முடியறது இல்லை. இது ரெண்டும் மாறும் பொழுது மாறும். இப்போ விளம்பரங்கள் வழியா தான் நமக்கு நிறைய கருத்துகள், தகவல்கள் வந்து கடத்தப்படுது. நிறைய பேர் அதை நம்பி மோசம் போறாங்கன்னே சொல்லலாம். இதை பற்றி உங்க கருத்து என்ன? நான் ஒரு 100கணக்கான பாட்டிமார்கள் கிட்டலாம் வந்து இது பண்ணேன்னு சொல்லி சொன்னேன்லக்கா. அதுல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயமே பார்த்தீங்கன்னா, விளம்பரங்கள், படங்கள், நம்ம படம் பார்ப்போம்ல, நிறைய பேருக்கு படம் பார்க்குற வழக்கம் இருக்குல்ல, ஒவ்வொரு படமா வர 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 அதன் மூலமா உங்களுக்கு அடுத்த 5 வருஷம் எப்படி இருக்கணுங்கிறத படங்கள்ல வந்து ஸ்கிரிப்ட் பண்ணிடுவாங்க. நீங்க கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா, விரலுக்கு ஏத்த வீக்கம், வரவு எட்டனா செலவு பத்தனா, இந்த மாதிரி ஒரே மாதிரியே ஒரு சில படங்கள் வந்திருக்கும். அது எல்லாத்துலயுமே கவனிச்சிங்கன்னா, ஒரு குழந்தை வரும், அப்படியே வந்து மம்மி நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல பேசும். உடனே அவ வந்து இதுல படிக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன புகுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆங்கில மொழி கல்வி வந்து நல்லது, அப்படி படிச்சாதான் அது வந்து மேன்மையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி புகுத்தப்படுது. அப்போ அதை புகுத்தும் பொழுது அதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே என் பிள்ளையும் வந்து இதில் தான் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள வர்றாங்க. இப்போ இப்படிதான் அந்த மாதிரி வரக்கூடிய எல்லா படங்களும் அந்த மாதிரி தான் வந்திருக்கும். அது அந்த பீரியட், அந்த எண்ணம் எல்லாருக்கும் புகுத்தப்பட்டதுக்கு அப்புறமா அதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நடத்தப்பட்டிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒவ்வொரு செட்டா நீங்க கோர்த்து பார்க்கலாம். அலைப்பாயுதே, கண்டுகொண்டேன், இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் படங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாரினுக்கு போகிறது, ஐடி படிக்கிறது, கம்ப்யூட்டரில் உட்கார்றது, அதுதான் வந்து ஒரு மேன்மையான தொழில். அதில் வேலை செய்கிறது தான் வந்து ரொம்ப ஒரு மேன்மையானது, ஒரு ஷோவான ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரியானது புகுத்தப்பட்டிருக்கும். அப்போ இளைஞர்கள் எல்லாருக்கும் அதே மாதிரி ஒரு எண்ணம் வந்து தோண ஆரம்பிக்கும். இப்போ இதே தான் இப்போ விளம்பரங்கள் ஒவ்வொன்றுலையுமே அந்த குறிப்பாக சொல்லணும்னா, அந்த 90கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த விளம்பரங்களில் அந்த பேர் கேட்டுட்டு அதை வாங்குறத வந்து ஒரு ஃபேன்சியாக பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி அந்த பேரை கேட்டுட்டு அதை வாங்கணும். அந்த பேர் கொண்டது எங்கேயோ கேட்ட ஒன்று இல்லை எங்கேயோ பார்த்த ஒன்றை என் வீட்டில் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு பெரிய விஷயத்த பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோ ஆஃப் பண்ணிட்டோம்னு நினச்சிட்டு பண்ணாங்க. அப்படிதான் எல்லாமே உள்ள வரப்பட்டுச்சு. ஆனால் இப்போ வந்து நம்ம எங்கே திரும்பினாலும் விளம்பரம் தான். நீங்கள் ஒரு டிவியில் போய் ஒரு விளம்பரம் பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் இப்படி திரும்பினீங்கனாவே விளம்பரம் தான். நீங்கள் அந்த காலத்தில் ஒரு வீட்டில இருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு நீங்கள் ரிட்டர்ன் வர்றீங்க அப்படின்னா, போயிட்டு வரும்போது உடல்ல ஒரு அசதி இருக்கும்ல, வண்டியை எடுத்துட்டு மாட்டு வண்டியில் போயிட்டு வந்திருந்தாங்களோ இல்லை நடந்து போயிட்டு வந்திருந்தாங்களோ ஒரு அசதி இருக்கும்ல, அந்த அசதி தான் இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இங்கே கிளம்பும் போது கார்லேயோ பஸ்லேயோ சொகுசான வாகனத்தில் தான் ஏறி உட்காடுறீங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் போகும்பொழுதே ஸ்கொயர் ஃபீட் இவ்வளோ ரேட்டுன்னு போடுறாங்க. திருப்பி கொஞ்சம் தூரம் போகிறீங்க, அடுத்த ஸ்கொயர் ஃபீட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, திருப்பி அடுத்த அடுத்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நீங்கள் அதை பார்த்துட்டே போகும்போதே உங்களுக்கு ப்ரெஷர் பிபி சூட்டப் ஆயிடுது. அப்போ ஒரு மனசில் வந்து ஒரு குழப்பமும் பயமும் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடுது. திருப்பி ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு உடல் அசதியை தாண்டி உங்களோட மனது தான் ரொம்ப அசதியாக இருக்குது. அப்போது இவ்வளோ தூரம் வந்து குழப்பம் வந்து இதில் தான் நமக்கு அதிகமாக ஏற்படுது. இப்போ இந்த விளம்பரங்கள் எங்கிட்டு திரும்பினீங்கனாலும் நீங்கள் விளம்பரம் தான். நீங்கள் எதையுமே வந்து கன்ஃபியூஸே பண்ணிக்க தேவையில்லை. எங்கிட்டு திரும்பினீங்கனாலும் நீங்கள் அதில் விளம்பரம் இருக்குது. அப்போது நம்ம வந்து உணர்வு ரீதியாக இருக்கும் பொழுது நம்மளால அதை உணர முடியும். இப்போ நல்ல விஷயம் பண்றவங்களும் விளம்பரம் தான் செய்வாங்கக்கா. அவங்க வியாபார நோக்கத்துல மட்டுமே விளம்பரம் பண்ணி அந்த மாதிரியும் பண்றவங்களும் இருப்பாங்க. ஆனா நம்ம அந்த பொருளை உணரும் பொழுது, நம்ம சாப்பிடும் பொழுது, இப்போ நான் வந்து ஒரு நாப்கின் யூஸ் பண்றேன், அது என்னுடைய உடலுக்கு நல்லது பண்ணுதா பண்ணலையா அப்படிங்கிறத என்னால உணர முடிஞ்சதுன்னா நான் அதை தொடர்ந்து கன்சியூம் பண்ணலாமா வேணாமான்னு நான் முடிவு பண்ணுவேன். அப்ப அந்த தெளிவு இருந்ததுன்னா நீங்க வந்து உங்களால அதை பகுத்து பார்க்க முடியும். இதுக்குதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இந்த மனம் பத்தி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்.
இதில் எனக்கு ஒரு பகிர்வு பண்ணலாம்னு நினச்சேன். இப்போது நம்ம நகரம் கிராமம் பற்றி சொல்கிறோம், எல்லாருமே கிராமத்தை தான் மெயின்மையாக நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நான் தற்காலத்தில் பார்த்தது பார்த்தீங்கன்னா, எனக்கோ ஒரு நாள் தான் நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கு போகிறோம் கிராமத்துக்கு, பொங்கல் கொண்டாட அப்படிலாம் போகணுன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் தான் சமைப்போம். அதுக்குரிய பொருட்கள் கூட அங்கே சரியான முறையில் கிடைக்க மாட்டேங்குது. அந்த அரிசிலேருந்து எல்லாமே ரொம்ப மட்ட ரகமாக இருக்குது. அதனால நான் எப்போவுமே இப்போலாம் போகும்போது எங்கள் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிடுது. நம்ம கடையிலே எல்லாம் ஒரு நெய், ஒரு முந்திரி கூட ஒரு நல்ல தரமான இது கிடைக்கல. ப்ளஸ் இப்போ நம்ம மாதிரி கடைகளில் தான் வந்து பாரம்பரிய சிற்றுண்டியை திரும்ப கொண்டு வரும், பணியாரம் அதெல்லாம். அங்கெல்லாம் எல்லாமே அதை மறந்துட்டாங்க. குர்குரேவும் சிப்ஸும் வாங்கி சாப்பிட்றாங்க. பிளாஸ்டிக் கழிவு அவ்வளோ இருக்குது. அப்போ இந்த உங்களோட வாழ்வியல் மாற்றம் வகுப்புல இதெல்லாம் பத்தி நீங்க பேசுறீங்க? ஆமாக்கா, பேசுவோம். இது வந்து நீங்க சொன்ன மாதிரி நகரத்துல இருக்க மக்கள் கூட கொஞ்சம் அந்த தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு விருப்பம் இருக்குல்ல, அதுல எதையோ கொஞ்சம் சிந்திக்கிறாங்க, கொஞ்சம் உள்ள ஓட்டுறாங்க, கொஞ்சம் அது சரியா இல்லையான்றத கொஞ்சம் கவனிக்கிறாங்க. இந்த கிராமத்துல இருக்க மக்கள் நம்ம வந்து அறியாமையில வந்து விழுந்திருக்காங்க, அப்படிதான் சொல்லணும். ஏன்னா ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட்ல மில்க் ஷேக்குன்னு வருதுன்னா, பாலை எத்தனை நேரம் நம்ம வெளியே வச்சா கெட்டு போகாம இருக்கும். நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, பாலை வந்து காய்ச்சி அவ்வளவுதான் நம்மளால இருக்க முடியும். அதுக்கு மேல அது வந்து தெரிஞ்சு போயிடும், இல்ல கெட்டு போயிடும், அதோட தன்மைக்கு மாறிடும். ஆனா பெட்டி பெட்டியா வந்து இறங்குது, காலங்காலமா அப்படியே அந்த இடத்துலயே இருக்குது அசையாம. ஆனா நம்ம எடுத்து அதை மில்க் ஷேக்குன்னு குடிக்கிறோம். அப்ப அதுல உண்மையாவே அதுல பால் இருந்ததா? அதுலயே வந்து படம் போட்டுலாம் இருக்கும், ஸ்ட்ராபெரி படம் போட்டிருக்கோம், ஒவ்வொரு விதவிதமான படம்லாம் போட்டு இருக்கும். இது பாத்தீங்கன்னா அதுல ஸ்ட்ராபெரி கலந்துருக்குமா அப்படிங்கிறது கேட்டா இல்ல, அது அவங்களுக்கு தெரியறது இல்ல. ஒரு சாத்துக்குடி அங்க கிடைக்கும், அந்த சாத்துக்குடி குடிக்காம கடையில போயிட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் இந்த பேரை சொல்லி எனக்கு இந்த இது கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அதுல ஆரஞ்சு படம் போட்டுருந்துச்சுன்னா எனக்கு ஆரஞ்சு சத்து கிடைச்சிருதுன்னு நினைச்சு குடிக்கிறாங்க. இது அறியாமையில தான் அவங்க எல்லாருமே சிக்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்குக்கா. இந்த அறியாமைங்கிறத வந்து இந்த விளம்பரங்கள், படங்கள் மூலமா தான் அவங்களுக்குள்ள புகுத்தப்பட்டிருக்கு. அது காலம் வரணும், நேரம் வரணும், கடவுள் கணக்காக்கணும். அவங்க எல்லாருமே திருப்பி அந்த அறியாமையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர வேண்டியிருக்கு. இப்போ ஒரு வீட்டுக்கு போனோம்னா முன்னாடிலாம் பழரசம் வாங்கிட்டு வாங்குவாங்க. அதாவது முக்கியமா நெல்லை, தூத்துக்குடி பக்கம்லாம் ரொம்ப ஃபேமஸ். அது எல்லா பழங்களையும் அப்படியே சும்மா ஒரு கையிலே பசஞ்சே கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொவன்டா வாங்கினியா, பெப்சி வீட்டு அதுவே மாறிடுச்சு. அதை கேட்டு வாங்க வேண்டியிருக்கு. நல்ல பொருளை வந்து கேட்டு தான் வாங்க. ஆமாக்கா, என்ன இதான் குடிப்பீங்களா, அது குடிக்க மாட்டீங்களா அப்படின்னு நம்மள கிண்டல் பண்றவங்க. அதான் அந்த திருப்பு முனைன்னு சொல்றோம்லக்கா, நம்ம அந்த இடம் தான் அது. எல்லாருமே ஒரே பாதையில போகும்போது நீ மட்டும் ஏன் வேற பக்கம் திரும்பி போகணும்னு நினைக்கிற அப்படின்னு நம்மள பாக்குற மாதிரி ஒரு பார்வை வருது. இது நம்ம புரிஞ்சுக்கிறது இதுதான். ஆட்டு மந்த கூட்டம் அதே மாதிரி ரொம்ப கான்சியஸா இருக்கேன்னு சொல்றவங்கள வந்து இப்போ சுகர் ஃப்ரீ சாப்பிடலாம், அதுல இருக்கிற கெமிக்கலை பத்தி யோசிக்கிறது இல்ல. அதுவுமே சுகர் சாப்பிட மாட்டேன்றாங்க, ஆனா அதை விட மோசமான இன்னொரு பொருளை ஆமா அப்படியே இருக்காங்க. அதுவுமே அறியாமை தான். அவங்க அதாவது அது என்னன்னா அந்த உணர்வு இல்லாம உருவ ரீதியான அறியாமை. அதை மட்டும் இருக்குது, அதை மட்டும் புடிச்சுக்குவாங்க. நான் வந்து இது எல்லாமே இது பண்ண மாட்டேன். அப்போ உள்ள என்ன இருக்குங்கிறத நின்று நிதானிச்சு பகுத்தாய்வு பண்ணி அவங்களோட உள்ள இருந்து அதை உணர மாட்டாங்க. அப்படியே அந்த உருவத்தின் வழியா அப்படியே பிடிச்சு வெளியோட்டமாவே 4 பேர் நல்லது சொல்லிட்டாங்கன்னா, இது எப்படி சொல்லணும்னாக்கா, நான் சொன்ன மாதிரி இந்த மொழிங்கிற ஒன்று வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லாமே துவங்குச்சு. இது எல்லாமே அப்படியே இதானதே இதில் தான். ஏன்னா பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவையறிதல், தொட்டு உணர்தல், இந்த 5மே பார்த்தீங்கன்னா 5மே உணர்தல் தான். இப்போ ஒருவேளை இந்த வாய்ங்கிறத பேசுறதுக்குன்னு வச்சிருந்தாங்கன்னா பேசுதல்னு ஒன்று இருந்திருக்கணும்ல, பேசுதல் இல்ல. அப்போ இதை வந்து சுவையறிதல் தானே வச்சிருக்காங்க. இந்த வாய்ங்கிறத சுவையறிதலுக்காக வச்சிருக்காங்க. இது எல்லாமே உணர்தலுக்குள்ளதான் இருக்கு. இந்த மொழிங்கிறது வந்ததுக்கு அப்புறமா உலகம் தட்டையா இருக்குதுன்னு சொன்ன வரைக்கும் கொஞ்ச நாள் தட்டையா இருந்தது நம்பினாங்க. உலகம் உருண்டையா இருந்ததுன்னு சொன்னதோடனே உலகம் உருண்டையா இருந்துச்சுன்னு நம்ப ஆரம்பிச்சோம். அதாவது நல்லா படிச்சிருக்கியா, வெள்ளையா இருக்கியா, போய் சொல்ல மாட்டேன், நல்லா படிச்சிருக்கியா, இதை செய். அப்போ இந்த மொழிங்கிறது வந்த உடனே உணர்தல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும். முன்னாடி ஒருத்தர் சொல்லிட்டானா நம்மளும் அப்படியே ஃபாலோ பண்ணிடுவோம். நம்ம உணர்றதை விட்டுறலாம். நம்ம உணர்ந்து நம்ம இதை எதுக்கு மெனக்கெட்டுக்கிட்டு அவன் சொன்னா அதை கேட்டுட்டு போயிடும், அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவோம். அவன் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுவோம் அப்படின்னு எல்லாமே சடங்காயிடுது. அந்த பாட்டிமார்கள்ட்ட பேசும்போதுமே தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்ல நம்ம தலைமுறைகள்ல பாரம்பரியத்துல பண்ண மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறது என்னன்னு நான் ஃபீல் பண்ணேன்னா, ஒரு செய்தியை கடத்தும் பொழுது இதுக்காக தான் செய்யணும்னு அவங்களும் சொல்லல, இதுக்காக தான் செய்யணுமா, ஏன் இதை செய்யணும்னு இவங்களும் கேட்கல. இவங்க 2 பேருமே வந்து அந்த கேள்விகளை கேட்காம இதை செய்யின்னு சொல்ல அவங்க செய்ய
அப்படியே அதை சடங்காவே கடத்திட்டாங்க எல்லாத்தையுமே. எல்லா விஷயங்களுமே ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயுமே ஒரு மறைமுக உண்மை இருக்குங்கிறத உணராமலே சடங்கு 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 சடங்குன்னு புதுசா அந்த சடங்குக்குள்ளேயே புதுசா ஒரு விரதம் இருக்குமா, ஒரு மாலை போட்டிருக்காங்களா, காலையிலேயும் சாயந்தரமும் குளிக்கணுமா, குளிக்கிறதே வந்து அந்த நேரத்துல ஒரு சுத்தமாகிறதுக்கு அந்த நேரங்கள்ல கால வெப்பநிலை மாறுபடுது, கிருமிகள் பரவும், அந்த நேரத்துல ஒரு குளிக்கிறது குளிர்விக்கணும் உடம்ப, இதெல்லாம் வச்சுதான் அவங்க காலையிலையும் மாலையும் குளிக்க சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, உனக்கு தான் வந்து இந்த பிரச்சனை இருக்குல்ல, உனக்கு தான் வீசிங் இருக்குல்ல, நீ குளிச்சேன்னா உனக்கு இதாயிடும், நீ சும்மா தலையில தண்ணி ஊத்துனாலும் பிரச்சனை இல்லை, அப்ப இது சடங்கா மாறிடுது. அப்ப இப்படிதான் கடத்தப்படும் பொழுது அந்த ஒருத்தர் இருந்து இன்னொருத்தர் கடத்தினதை சடங்குகளா மட்டுமே கடத்தி மொழியின் வழியா இவங்க சொன்னா நம்பு, அவங்க சொன்னா நம்பு, இவங்க சொன்னா நம்பாத, இப்படியே ஒரு இண்டிவிஜுவாலிட்டி போயிடுச்சு. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா செய்திகள் வந்துட்டு இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கப்பட்டு இருக்கு. அந்த தனித்தனியான இன்ஃபர்மேஷன்ஸை உணர்றதுக்கான இடம் இங்க யாருக்குமே இல்லாதபடிக்கு எதை நோக்கியோ போயிட்டு இருக்கும். இதில் எனக்கு இன்னொரு கருத்தும் இருக்குது. நீங்கள் சொன்ன அந்த சடங்குகளில் ரொம்ப மாட்டிக்கிட்டவங்க வந்து பெண்கள் தான். பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்கள் தான் மாலை போட்டு கோயிலுக்கு போவாங்க, ஆனால் வீட்டில் வேலை இவங்களுக்கு அதிகமாயிடும், டவுன் ஆகிடும், விளக்க தேங்கி யாராச்சும் நம்மளும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அது மாதிரி 1008 கண்டிஷன். இதை உணர்ந்து தான் நான் நிறைய சடங்கை வீட்டில் நிறுத்தினேன் ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம டைம் வேஸ்ட்டாக அந்த பித்தளை தேய்க்கிறதுக்குள்ள கை போயிடுது நமக்கு. கடைசியில் பார்த்தா நம்ம மட்டும்தான் வேலை பார்த்துட்டு இருப்போம், வேற யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க. அது தவிர இப்போ நான் இன்னும் இந்த கலந்துரையாடல் ஆரம்பித்ததே வந்து அந்த கருத்து தான். பெண்கள் கிட்ட இருந்த கல்வி, மருத்துவம், கல்வி, உணவு, ஆரோக்கியம், இது 3 தான் கார்ப்பரேட் கிட்ட போய் தான் நம்மளுடைய வாழ்வே மாறி இருக்கு. அப்படிங்கிறதுக்காக தான் அது திரும்ப கொண்டு வரணுங்கிற முயற்சியில தான் இந்த மாதிரி கலந்துரையாடல் நடத்தணும் அப்படின்னு நினைச்சேன். அது வந்து திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன ஃபேமிலி ஃபங்க்ஷன்னா கூட நம்ம தான் மாட்டிப்போம், இதை செய்யலையா அதை காணுமா. உங்களுடைய வருங்கால திட்டம் ஏதாவது இருக்கா? இப்போ எனக்கு சும்மா ஒரு 2 ஆசை எப்பவுமே இருக்கும். சின்ன வயசுலேருந்தே புத்தகம் படிக்கிற பழக்கம் தான். ஒரு லைப்ரரி, சும்மா கடையில் இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் ஒரு லைப்ரரி நடத்தணும் ரொம்ப நாளாக மைண்டில் இருக்குது. சரி, இருக்க வேலையில் அதையும் இழுக்கக்கூடாது ஓடிட்டு. அது தவிர எனக்கு அந்த ஃப்ளார் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப பிடிக்கும். இந்த பொக்கே அந்த மாதிரியும் பண்ணணும் அப்படின்னு ஆசை. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சின்ன ஆசை, பெரிய ஆசை இருக்கா? அப்படி சின்ன ஆசை பெரிய ஆசைலாம் இல்லைங்கக்கா. எங்கேயுமே தேங்கக்கூடாது. நம்ம வந்து கடந்து நகர்ந்துட்டே இருக்கணும். அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம நடந்துட்டே போயிட்டே இருக்கணும். நம்ம நகரும் பொழுது நம்மளுடைய வெளிச்சமானது நம்மளை வந்து சுற்றி பக்கத்தில் யார் வந்து போகிறாங்களோ அவங்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த ஒரு விருப்பம் மட்டும்தான். அந்த விருப்பம் இறைவனோட அருளால் நடந்துட்டு இருக்கு. அது நம்மளை வந்து அதே மாதிரி நகர்த்துது, நமக்கு ஒன்று கொடுக்குது, அது வழங்குது. அப்போ எல்லாத்தையுமே அங்கேருந்து எல்லாத்தையுமே பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஒரு கருவியாக செயல்பட்டுட்டே இருக்கிறோம். அப்போ இங்கே நம்ம எதுவுமே, அதாவது ஒன்று பிடிச்சிருக்கு நம்ம செய்யணும்னு ஆசைப்படுறது கூட அங்கேருந்து ஒரு விருப்பமாக தான் வைக்கப்படுது. அப்புறம் அந்த விருப்பத்தை நம்மளே திருப்பி வைக்கிறோம். அப்புறம் அதுக்கான பதில் வருது. ஸோ இப்படி தான் போகுது. அதனால எனக்குன்னு எந்த ஒரு விருப்பமோ குறிப்பிட்டு இப்படி தான் அப்படின்றது இல்லை. இந்த நகர்ந்து அது அந்த பாதையில் அந்த தெளிவில் எப்பயுமே இருக்கணும், நிதானத்தில் எப்பயுமே இருக்கணும், இறைவனோட எப்பயுமே இணைஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். வழக்கமாக பேசும்போது அந்த காலம் அப்படின்னு சொல்கிறோம். எப்பவுமே வந்து எனக்கு ஏதோ பாஸ்ட்டை க்ளோரிஃபை பண்ணுறது கரெக்டான ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா பாஸ்ட்ல அந்த கடந்த காலத்துல தவறுகளும் நடந்திருக்கு இல்லையா? ஆமா, நிச்சயமா. அப்போ நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறேனாக்கா, ஆதி காலத்தை எடுத்துக்கோங்க, இப்ப அந்த காலத்தை விட்டுருங்க, ஆதி காலத்தை எடுத்துக்கோங்க. நான் முதல்ல சொன்னேன்னா பார்த்தல் கேட்டல் நம்மளுடைய 5 சென்சஸுமே உணர்வுல தான் வருதுன்னு சொன்னா, ஆதி காலத்துல மனிதனோட தேவை என்ன? உணவு, உடை, உறைவிடம், உடை, இது 3 தானே இருந்தது. அப்ப அவன் உணவை தேடி நகர்ந்துகிட்டே இருக்கிறான். அப்போ ஒரு இடத்துக்கு போறான், அங்க வந்து ஒரு உணவை கண்டுபிடிக்கிறான், ஒரு கிழங்கு தெரியுது அவனுக்கு, அவன் பார்க்கறான், ஃபர்ஸ்ட் அதை எடுக்கிறான், உணர்றான், அது நமக்கான உணவு தான் உணர்றான். அடுத்து அவன் வாயில வைக்கிறான், ஓகே இதை நம்ம சாப்பிடலான்னு உணர்றான், சாப்பிட்றான். அடுத்து அவன் பக்கத்துலேயே தண்ணியை தேடுறான், அங்கேயே தண்ணியோட சத்தம் கேட்குது, அப்போ அவன் அதை ஃபீல் பண்ணுறான், போகிறான், தண்ணியை குடிக்கிறான். இப்போது அவன் உணர்தலில் அந்த உணவையும் கிடச்சி தண்ணியும் குடிச்சிட்றான். இந்த இடத்துலேருந்து அவன் நகரும் பொழுது மொழி முதல்ல துவங்கினது பார்த்தீங்கன்னா வரைபடத்தின் வழி தான். அப்போ அவன் அந்த இடத்துல என்ன பண்ணுறான், நதியாக ஒரு படம் வரைகிறான், உணவு அங்கே இருக்குன்னு அவனுக்கே ஒரு சிம்பிள் வரைஞ்சிக்கிறான். இவன் நகர்ந்து அடுத்த இடத்துக்கு போயிடுறான். இப்போ இன்னொரு மனுஷன் அங்கே வர்றான். இப்போ இந்த இடத்துல அவன் இன்னொருத்தன் வரும் பொழுது அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அவனும் அதே மாதிரி உணரணும், அவனும் அதே மாதிரி அவனோட கிழங்கு எடுத்து சாப்பிட்டு பார்க்கணும், இல்லை அந்த மாதிரி தான் அங்கே என்ன இருக்குதோ அதை உணர்ந்து எது நமக்கான உணர்வுன்னு உணரணும். ஆனா இங்க ஆல்ரெடி ஒரு சிம்பிள் இருக்கிறத பார்த்துட்டு இங்க உணவு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று அந்த கிழங்கு எடுக்கிறான். இங்க பிரச்சனை என்னன்னா, முன்னாடி வந்துட்டு போனான் இல்லையா, அந்த மனுஷன் வந்த போது அந்த கிழங்கு சாப்பிட்ற தகுதியில இருந்துச்சு. இப்ப காலம் கடந்து அது முத்தி போயிடுச்சு. இப்பயும் அவன் அதை சாப்பிட்டான் அப்படின்னா அவனுக்குள்ள பிரச்சனைகள் வரும், அவனுக்கு ஏதோ உடல் உபாதைகள் ஏற்படலாம். அப்ப அவன் அதை சாப்பிடும் பொழுது அவனுக்குள்ள இருந்து மறுபடியும் செய்திகள் வரும், நீ வந்து இதை சாப்பிட்டன்னா உனக்கு வந்து உடல் உபாதை ஏற்படும் அப்படிங்கிற செய்தி வரும். அதுக்கப்புறமா அதை உணர்ந்து அதுக்கப்புறம் அவன் விடணும். அதே மாதிரி தண்ணியை நோக்கி அவன் போகணும் அப்படின்னா, அவன் முன்னாடி வந்து போனவன் வந்து பகல் நேரத்துல வந்திருக்கான் அப்படின்னா அந்த நேரம் வந்து ஒரு உகந்த நேரமா இருக்கும். இவன் போற நேரம் இரவு நேரமா இருந்ததுன்னா அப்ப அவனுக்கு அங்க சேஃபா இருக்காது. இப்ப இதெல்லாமே இது ஒருவேளை அவன் உணர்வு ரீதியா பண்ணியிருந்தான்னா கரெக்டா அது ஃப்ளோல போயிருந்திருக்கும். ஆனா முன்னாடி ஒருத்தர் சொன்னதை வச்சு நம்ம செய்வோம்னு ட்ரை பண்ணா ஒரு காலதாமதம் ஃபர்ஸ்ட் ஏற்படும். அவன் உணர்வு ரீதியா இருக்கான், அவனுக்குள்ள செய்தி வருது அப்படின்னா அந்த ஒரு காலதாமதம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவனோட உணவை தேடி மறுபடியும் சுத்துவான். ஆனா இங்க என்ன இது ப்ராப்ளம் என்னன்னா, ஒருத்தர் சொல்லிட்டா நமக்கு சரியா இருக்கும் நம்பிதானே இந்த இடத்துல உட்காடுறாங்கன்னு சொன்னோம் நம்ம. இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த கொஞ்ச நஞ்ச உணர்வு இருந்துச்சு. இப்ப உனக்குள்ள உடல் உபாதை வந்துரும் சொன்ன உடனே அந்த முன்னாடி சொன்னது தப்புன்னு அந்த இடத்துல வச்சுட்டு இன்னொன்னு தேடி போறான்ல, அது வந்து நான் சொன்ன இந்த அந்த காலம்ல கொஞ்ச நாள் வரைக்கும் இருந்துச்சு. நம்ம பாட்டிமார்கள் காலம் வரைக்கும் கொஞ்சம் அந்த உணர்வு இருந்தது. இல்லத்தா இதை நம்ம செய்யக்கூடாது, இது நம்ம பண்ணோம்னா நமக்கு இப்படி ஆயிரும், அதுக்காக செய்ய வேணாம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் அந்த உணர்வு இருந்ததுனாலதான் நான் என்னைய பொறுத்தளவு நான் அப்படிதான் அதை உணர்ந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். நம்ம பாட்டிங்க எதுக்கு என்ன பண்ணாங்க, அதுக்கு என்ன பண்ணாங்கன்னு அப்படிதான் அந்த காலத்தை நோக்கி தான் போய் தான் நான் வந்தேன். அப்ப அந்த காலத்துல பண்ண எல்லாமே சரி கிடையாது. அப்படி அவங்க சொல்லிட்டாங்க. அந்த காலத்துல வந்து ஜாதி மதங்கள் அதிகமா இருந்தது, இப்பயும் தான் இருக்கு, இருந்தாலும் அப்ப ரொம்ப தீவிரமா அது இருந்தது. அதெல்லாமே சரின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அப்போ அப்படி சொல்ல வரல. ஆனா அந்த உணர்வுகள் வந்து ஓரளவுக்கு இருந்துட்டு இருந்தது. இப்ப அந்த உணர்வுகள்ல இருந்து மக்கள் வந்து முழுமையா வெளியே போய் புத்தகத்தையோ இப்போ அந்த காலத்துல வயிறு வலிக்குதுன்னு சொன்னா என்னத்தான் செய்யுது, வயிறு வலிக்குது அவ்வளவுதான் சொல்ல தெரியும், அதுக்கு மேல அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஆனா இப்போ நீங்க யார்ட்டையா வயிறு வலி என்ன செய்யுதுன்னு கேளுங்களேன், எனக்கு வயிறு வலிக்குது, இங்க சிறுநீரகத்துல வலிக்குது, இங்க கிட்னி இதுல வலிக்குது, இந்த இடத்துல வலிக்குது, இந்த இடத்துல கல் இருக்குமோ, இவ்வளவு அறிவு எங்க இருந்து வந்தது? அப்ப இது இந்த உணர்வுல இருந்து வெளியே போனது தானே ப்ராப்ளமா இருக்கு. தேவையற்ற அறிவு தேவையற்ற அறிவு அதிகமா சேருது இல்லையா. இதுதான் நம்ம வந்து இதுக்காக தான் அந்த காலத்தை வந்து அந்த உணர்வுக்காக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். இப்போ கடைசியான கேள்வி, நீங்க வந்து பாட்டிமாட்ட பேசி நிறைய 100கணக்கான கேள்விகள் சொன்னீங்க, அதுல உங்களுக்கு நினைவுல இருக்கிற சில கேள்விகள் சொல்லுங்க. அதாவது 100கணக்கான பாட்டிமார்கள்ட்ட தான் கேட்டேன், காமனான கேள்விகள் தான் கேள்வி. ஏன்னு கேட்டா அப்பதான் நான் வந்து துவங்கின இந்த பாரம்பரியத்தை பத்தியும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக துவங்கின சமயம். அப்போ பொதுவாவே எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பவுடர் அடிச்சுக்கிறதோ இல்ல ஒரு லிப்ஸ்டிக் போட்டுக்கிறதோ இதெல்லாம் எனக்கு பொதுவாவே சின்ன வயசுல இருந்தே பழக்கம் இல்லை. அதனால நான் அதை நோக்கி போக வேண்டிய தேவை வரல. ஆனா சோப்பு போட்டு குளிச்சுட்டு இருந்தோம். அப்ப அதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி. அம்மா கிட்ட கேட்டா அம்மாவும் சோப்பு தான் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ ஒரு எல்லா பாட்டிமார்கள்ட்டையும் கேட்கிறோம். அப்ப இந்த மாதிரி சோப்பு பத்தி கேட்கிறோம், கண்ணுக்கு என்ன போட்டாங்க, பொட்டு எப்படி பண்ணாங்க, இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பர்டிகுலரா ஒரு குழம்பு வைக்கணும்னா இப்பெல்லாம் நம்ம குழம்பு பிடிக்கணும்னு தேவைப்படுது, தனியா பொடி தனியா போடுறோம், மசாலா மட்டன் மசாலா தனியா போடுறோம், சிக்கன் மசாலா தனியா போடுறோம், கரம் மசாலா இத்தனை வச்சிருக்கோமே. அப்ப வந்து இவ்வளவு மசாலாஸ் அரைக்கிறதுக்கான எதுவுமே எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. அப்ப இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அப்ப அவங்க அதுக்கான ரெசிபீஸ். ஸோ இப்படி அவங்களோட பொழுதுபோக்கு என்ன, இப்போ பொழுதுபோகலன்றது தானே இவங்களுக்குலாம் பிரச்சனை. அப்பதான் புரிஞ்சுது அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா, பொழுது போறதுக்கு என்னன்னா எல்லாருமே அவங்கவுங்களுக்கான தேவையான வேலையை செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து காலையில எழுந்தோமா, நமக்கு தேவையான ஏதோ ஒரு வேலையை செஞ்சோமா, நமக்கு தேவையான ஒரு உணவை சமைச்சோமா, அந்த உணவை ஆரோக்கியமா சமைக்கிறதுக்காக ஒரு எந்திரத்தை வச்சிருந்திருக்காங்க, எந்திரத்துல ஆட்டியிருக்காங்க, ஆட்டுக்கல் உரல் வச்சு குத்தி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கான வேலைகளை செஞ்சுட்டே இருந்ததுனால அவங்களுக்கு வந்து ஒரு நேரம் வந்து அவங்களோட தரையை மொழிகி இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டிகிட்ட கேட்ட போது அவங்க சொன்னது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதாவது அவங்க வந்து ஒரு கடற்கரை கிராமத்துல இருக்கிறாங்க. அந்த கடற்கரையில வெள்ளை கலர்ல மண்ணு ஒண்ணு வருமா,
நம்மளாம் சாணத்துல வீடு மூழ்கி தானே பார்த்துருக்கோம். அவங்க சொல்லும் போது எனக்கு அதான் ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த வெள்ளை கலர்ல ஒரு மண் இருக்குமா, இந்த குட்டீஸ் எல்லாம் கிளம்பி போயிடணுமா, அங்க 15 நாளைக்கு ஒரு தடவை அங்க போயிடணுமா, போய் ஒரு கூட நிறையா அந்த ஒவ்வொரு குட்டியும் எவ்வளவு தூக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த மண்ணை அள்ளிடுவாங்களாம். அந்த மண்ணை அள்ளிட்டு வீட்டுக்கு வந்து அந்த மண்ணை போட்டு வீட்டுல தேய்ப்பாங்களாம். இந்த அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, இந்த கிளிஞ்சல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஓ, இதுதான் அந்த பாட்டி சொன்னது. அந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு வச்சு தேய்ச்சோன்னா நமக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்குது இல்ல, அந்த மாதிரி இதை போட்டு தேய்ப்பாங்களாம். தேய்ச்சு 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 ஒரு நாள் முழுக்க வேலையே அதான். நான் அவங்களுக்கு தேய்ச்சி முடிச்சுட்டு அடுத்து வந்து அதை தூக்கி வெளியே போடும்போது அதான் அடுத்து ஒரு 15 நாளைக்கு பல் விளக்குறதுக்கா. இப்போ வீட்டுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸும் கிடைச்சிருச்சு. அவங்க சொல்றாங்க அதை தேய்ச்சிட்டு அடுத்து 2 நாள் நம்ம படுத்தோம்னா என்ன சுகமா இருக்கும் தெரியுமா, அதுல தரையில படுக்கும் போது அவ்வளோ சாஃப்டா இருக்குமா, அப்படியே மெத்து மெத்துன்னு இருக்குமா, அப்படி இருக்கும் சுகமா. ஆனா அது தேய்க்கிறதுக்கு சோம்பேறித்தனமா இருக்கும்ல, அதனால 15 நாளைக்கு ஒரு தடவை பண்ணுவோம் நாங்க. இப்ப வேலைகள் அவங்களுக்கு வழக்கமா இருந்துட்டே இருந்திருக்கு. அப்ப பொழுது எப்படி போகும்னா இப்படிதான் அவங்களுக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சு, இது எல்லாத்தையும் மெஷினா மாத்திட்டு இப்ப பொழுது போல இப்ப பொழுது போல இந்த பக்கம் போங்க, அடுத்து வேற ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி வேற பக்கம் நம்ம போயிட்டு இருக்கோம். அதுதான் இப்ப இதுதான் நான் வந்து பாட்டிமார்களோட டிஸ்கஷன்ல துவங்கினது. நம்மளோட பாரம்பரியம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது துவங்கின இடம் இந்த மாதிரி இடம் தான். இப்போ நான் வழக்கமாக வீட்டில் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது பொண்ணு கொஞ்சமாக ரெஸ்ட் எடுங்க அப்படின்னுவா. எங்கள் பெரியம்மா கிட்ட சமீபத்தில் பேசும்போது தான் தெரிஞ்சது. நான் கேட்டிருக்கேன், பெரியம்மா நாங்கள் இங்கெல்லாம் வந்து படுக்கும்போது நீங்கள் 2:30 மணிக்கே அந்த தரம் ஒழுக ஆரம்பிச்சிடுவீங்க. நடுராத்திரி எங்களை எழுப்பி திண்ணையில் படுக்க வைப்பாங்க, கீழே ஒழுகணும்னு சொல்லிட்டு. அது ஞாபகம் வந்தது, கேட்டேன். ஆமாம்மா, வேலை செய்ய அவ்வளோ ஆசையாக இருக்கும், 2 மணிக்கே எழுச்சி சாணத்தை கரைச்சி அப்படின்னாங்கோ. அந்த இதில் நமக்கு கொஞ்சம் வந்திருக்கு போல அந்த வேலை செய்கிற ஆசை. ரொம்ப சுவையா இருந்தது உங்களுடைய இந்த உரையாடல். மிக்க நன்றி. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்லக்கா, நான் வந்து சொல்ல விரும்புறதுன்னா, நம்ம உணர்வை நோக்கி நம்ம கொஞ்சம் நகர வேண்டியது. உருவத்தை விட்டுட்டு இது உணர்வுங்கிறது எல்லாத்திலையுமே அடங்குது, இறைவன்ற இடத்துலையுமே அடங்குது. எல்லாத்துலேயுமே நம்ம புரிஞ்சு கொஞ்சம் நகர்ந்து உணர்வை கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு உணர ஆரம்பிக்கணும். ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு இண்டிவிஜுவாலிட்டிக்கும் தனித்தனியா அந்த உணர்வு வருது. ஆமா, அது தனித்தனியா அந்த உணர்வு மாறுபடுது. எல்லாருக்குமே ஒரே உணர்வு கிடையாது. அதை நம்ம கொஞ்சம் எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நீங்க எதுக்காக இந்த உரையாடல் துவங்கினேன்னு ஒரு வரி சொன்னீங்க. அது வந்து எனக்கு உண்மையாவே ரொம்ப ஒரு ஈர்ப்பு மிகுந்ததா இருந்தது. பெண்கள் வந்து நிறைய விஷயங்கள்ல புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதான் உண்மையாவே பெண்கள் நினைச்சா அந்த ஒரு சமுதாயத்தையே மாற்றக்கூடிய இடத்துலதான் இருக்கிறாங்க. அவங்க உணர்ந்துட்டாங்கன்னாவே அவங்க வீட்டுல இருக்க எல்லாரையுமே உணர வச்சுக்க முடியும். அதனால அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு என்னையும் வந்து அழைச்சு பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி.